கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை கூட இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த பரவசம் அடைகிறேன். நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. கடந்த மாதத்திலே இருந்த எத்தனையோ பேர் தங்களுடைய படுக்கையை பாதாளத்திலே போட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்று இந்த காலையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஜீவனோடும் நம்பிக்கையோடும் வைத்திருப்பார் என்றால் நிச்சயமாக தேவனுடைய அன்பு, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. அவருடைய கிருபை என்றென்றும் உங்களோடும், குறிப்பாக இந்த புதிய மாதம் முழுவதும் இருப்பதாக. ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை கூட உங்களோடு பேசும்படியாக, உங்களுக்கு சொல்லும்படியாக, உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக, உங்களுக்கு நம்பிக்கையை தரத்தக்கதாக ஆண்டவர் எப்பொழுதும் வாக்குத்தத்தத்தை வைத்து கையேந்தி நிற்கிறார் என்று உணரும்படியாக, நீங்கள் உற்சாகத்தோடு, பலத்தோடு, தைரியத்தோடு இந்த புதிய மாதத்தை நீங்கள் தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தும்படியாக ஆண்டவர் ஒரு வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுத்திருக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உலகத்திலே அநேக அதிசயங்கள் இருக்கிறது. சொல்ல போனால் பிரான்ஸ் நாட்டிலே இருக்கக்கூடிய ஈஃபில் டவர் என்று சொல்லுகிறார்கள், ஒரு பெரிய கோபுரம். இந்த கோபுரம் ஏறக்குறைய 1 கிலோமீட்டரிலிருந்து வருகிறவர்கள் பார்த்தாலே அதனுடைய உயரம் தெரியும். அங்க தூரத்திலிருந்து வரும் பொழுதே அந்த ஈஃபில் டவர் இருக்கிறது தெரியும், அந்த பாரிஸ் மாநகரத்தில். மாத்திரமல்ல, எகிப்தில் கைரோல இருக்கக்கூடிய பிரமிடு ஒரு 500 அடிக்கு முன்பதாகவே அல்லது ஒரு 600-700 அடிக்கு முன்பதாகவே வந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பிரமிடு அங்கு இருப்பதை, அந்த பிரம்மாண்டமான பிரமிடு நம்முடைய கண்களுக்கு தெரியும். மாத்திரமல்ல, இத்தாலிய தேசத்தில் இருக்கக்கூடிய பீசா என்ற கோபுரம், சாய்ந்த கோபுரம், அது அடுத்த தெருவில் நின்றால் கூட அது நமக்கு பார்க்க முடியும். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால், அது எத்தனை பேர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று தெரியாது. அந்த தாஜ்மஹால் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருவிலோ அல்லது 1 கிலோமீட்டருக்கு முன்பதாகவோ அல்லது சில 500-600 மீட்டருக்கு முன்பதாகவோ தெரியாது, அல்லது அந்த தெருவில் நின்றாலே அது தெரியாது. நீங்கள் உள்ளே வந்து அதை முகமுகமாக பார்த்தால் ஒழிய வெளியிலிருந்து எந்த விதத்திலும் அது தெரியாது. ஆகவே தான் அந்த தாஜ்மஹாலுக்கு போகக்கூடிய அந்த பாதையை ஜீவ மார்க்கம் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். ஜீவ மார்க்கம் என்று அழைக்கிறார்கள், ஆங்கிலத்திலே பாத் ஆஃப் லைஃப் என்று. ஏனென்றால் எந்த இடத்திலிருந்தும் அது பக்கத்தில் வருவதற்கு முன்பதாக பார்க்க முடியாது. அந்த இடத்தில் வந்தால்தான் அதை பார்க்க முடியும், அதை உணர முடியும், அனுபவிக்க முடியும். இங்கு சங்கீதக்காரன் 16வது சங்கீதத்திலே 11வது வசனத்தை அவர் சொல்லும் பொழுது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும் என்று அவர் எழுதுகிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த ஜீவ மார்க்கத்தை நாம் கண்டுபிடித்துக் கொண்டால், இந்த ஜீவ மார்க்கம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டால், அந்த ஜீவ மார்க்கத்தில் நடக்கும் பொழுது பேரின்பம், நித்திய பேரின்பம், சந்தோஷம், ஒரு சமாதானம் கிடைக்கும். அப்படியானால் இந்த ஜீவ மார்க்கம் என்ன? இந்த ஜீவ மார்க்கத்திற்கு போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய எபிரேய நிருபத்திலே 10வது அதிகாரத்தில் 19 நமக்கு கூறுகிறார். அதையும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். ஏனென்றால் அந்த நித்திய பேரின்பம், அந்த சந்தோஷம், ஒரு நிம்மதி
இந்த மாதத்தில் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறது அந்த எபிரேய புத்தகத்தில் இருக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து. எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். இந்த ஜீவ மார்க்கம் நமக்கு எங்கிருந்து வருகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து. கல்வாரி சிலுவையிலே, எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய இயேசு எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து அந்த சரீரம் பீக்கப்படும் பொழுது, ஆணைகளால் கடாவப்பட்ட பொழுது, ஈட்டியால் குத்தப்பட்ட பொழுது ஒரு புதிய மார்க்கம் உருவானது, ஒரு புதிய நம்பிக்கை உருவானது. அந்த நம்பிக்கைக்கு பெயர்தான், அந்த மார்க்கத்திற்கு பெயர்தான், அந்த பாதைக்கு பெயர்தான் ஜீவ மார்க்கம், பாத் ஆஃப் லைஃப் என்று சங்கீதக்காரன் நமக்கு சொல்லித் தருகிறார். ஜீவ மார்க்கம். அந்த ஜீவ மார்க்கத்தில் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் பேரின்பம், நித்திய பேரின்பம் உண்டு. இந்த மாதத்திலே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை சற்று தடுமாறுகிறதாக இருந்தாலும், இந்த மாதத்திலே ஒருவேளை நீங்கள் நிச்சயித்து செய்ய வேண்டும் என்று திட்டமிட்ட காரியங்கள் செய்ய முடியாமல் சில தடைகள் ஏற்பட்டாலும், தடைகளை தாண்டி உங்களை நடத்துகிற தேவன் இந்த அற்புதமான ஜீவ மார்க்கத்தின் வழியாய் உங்களை நடத்துகிறார். இந்த ஜீவ மார்க்கத்தின் வழியாய் நீங்கள் நடக்கும் பொழுது 3 விதமான அனுபவங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அதை இந்த மாதத்திலே நிச்சயமாக இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன். காரணம், அந்த இயேசு உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் பொழுது, அந்த இயேசு உங்களுக்கு ஜீவ மார்க்கமாக இருக்கும் பொழுது, எபிரேயர் 10வது அதிகாரம் 19-21 வசனத்திலே 3 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஒன்று என்னவென்றால், முதலாவது தைரியம் உங்களுக்கு இருக்கும். அந்த ஆண்டவர் ஜீவ மார்க்கத்தை தருகிற அந்த ஆண்டவர், தன்னுடைய சரீரத்தையே நமக்கு கொடுத்த ஆண்டவர், அதிலிருந்து புறப்பட்ட ஜீவ மார்க்கத்தில் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தருகிற முதலாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், எனக்கு பிரியமானவர்களே, என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு தைரியம் இருக்கும். கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், சுகவீனங்கள் இருக்கலாம். யாரிடத்தில் சென்று இந்த சுகவீனத்திற்கு நான் மருந்து கிடைக்க பெறுவேன் என்ற ஒரு திகில் இருக்கலாம், பயம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜீவ மார்க்கம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த ஜீவ மார்க்கத்தை உடையவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எதையும் சந்திப்பதற்கு, எதையும் சவாலை ஏற்றுக்கொள்வதற்கு தைரியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எனக்கு பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். எத்தனையோ சவால்கள் நிறைந்த மாதமாக இருக்கலாம், எத்தனையோ காரியங்களை முடித்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம். குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய சுமைதாங்கியாக உங்களுடைய தோள் கடமைப்பட்டதாக இருக்கலாம். எத்தனையோ கடன்களை திருப்பி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்கலாம். அது இல்லாத பொழுது திகைக்கலாம், பதறலாம், அழலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தைரியத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். அந்த பரம தைரியத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அதை சந்திப்பதற்கும், அந்த சவால்களை ஏற்றுக்கொண்டு அந்த காரியங்கள் எல்லாம் அடைப்பதற்கான தைரியத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற தைரியம் இருக்கிறது. சங்கீதக்காரன் 23:4 வசனத்திலே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்படுவதில்லை. ஏன்? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்.
அந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அந்த தண்ணீரின் மத்தியிலே, புல்வெளியின் மத்தியிலே நடத்துகிற என் மெய்ப்பன் இருக்கும் பொழுது தைரியம் இருக்கிறது. பயப்படாதீர்கள். இரண்டாவது, இந்த எபிரேயர் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, குற்ற மனசாட்சி நீங்க அல்லது துர்மனசாட்சி நீங்க. எனக்கு பிரியமானவர்களை, ஒருவேளை பாவம் உங்களை எழும்பி தலை நிமிர்ந்து நிற்காதபடிக்கு செய்யலாம். அடுத்தவர் உங்களுடைய குற்றத்தையே குற்றம் சாட்டி உங்களை குட்டிக் கொண்டே இருக்கலாம். நிமிர முடியாத அளவுக்கு கடந்த கால பாவங்கள் உங்களை அமிழ்த்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இன்று தைரியமாக இருங்கள். ஏனென்றால் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினாலே, அந்த மாம்சத்திலிருந்து பீரிட்டு பாய்ந்த அந்த ரத்தத்தினாலே, அந்த ஆணிகள் கடாவின காயத்தினாலே, அந்த முதுகிலே, சரீரத்திலே, தலையிலே ஏற்பட்ட காயத்தினாலே உங்களுடைய தழும்புகள் குணமாகிறது. உங்களுடைய பாவங்கள் போகிறது. இனி குற்ற மனசாட்சி வேண்டாம். எல்லா பாவத்தையும் ஆண்டவர் தூக்கி எறிந்து விட்டார். கடலின் ஆழத்தில் போட்டு விட்டார். முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டார். அவர் இனி திரும்பி அந்த பாவத்தை பார்ப்பதில்லை. இனி குற்ற மனசாட்சி உங்களுக்கு எல்லளவும் இருக்க வேண்டிய தேவையில்லை. இந்த மாதம் உள்ளத்திலே ஒரு சுதந்திரம், வாழ்க்கையில் ஒரு பெருமை, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு தாழ்மையோடு என்னுடைய வாழ்க்கை நடக்குமானால், உங்களுடைய வாழ்க்கை நடக்குமானால், திருமணசாட்சி இல்லாத, குற்ற மனசாட்சி இல்லாத ஒரு மாதமாக இருக்கும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். இறுதியாக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த ஜீவ மார்க்கமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதையில் நாம் போகும் பொழுது மூன்றாவது கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்றால் நம்பிக்கை, நிச்சயம். அந்த 21வது வசனத்திலே அந்த வார்த்தை இருக்கிறது. நிச்சயமாய் சேர கடவோம், நம்பிக்கையோடு சேர கடவோம். இந்த மாதம் அநேக சமயத்திலே நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடிய நாட்களாக உங்களுக்கு மாறலாம். அல்லது நீங்கள் நினைத்து ஜெபித்து வந்த காரியங்கள் இந்த மாதத்திலே முடிவடையுமோ என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, நீதிமொழிகள் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு பிரியமானவர்களே, நம்பிக்கையை மாத்திரம் இழந்து விடாதீர்கள். ஒவ்வொரு படியும் நம்முடைய கால் எடுத்து வைக்கும் பொழுது, ஒவ்வொரு அடியிலும் நம்முடைய சிந்தனை நம்மை நடத்தும் பொழுது, ஒவ்வொரு இடத்திலும் போகும் பொழுது, ஒவ்வொரு பிரச்சனைகளை சமாளிக்கும் பொழுது, என் ஆண்டவர், என் இரட்சகர், என்னுடைய மெய்ப்பன், என்னுடைய பாதுகாவலன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரை மாத்திரம் விட்டு விடாதீர்கள். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாது. நிச்சயமாக என் தேவன் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், அற்புதமாக காக்கிற தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடுவதில்லை. உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படக்கூடிய மாதம் இது. உங்களுடைய அச்சம் நிவர்த்தி செய்யப்படக்கூடிய மாதம் இது. உங்களுடைய அவநம்பிக்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதம் இது. நீங்கள் சவாலோடு சந்தித்த பலவிதமான உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிற மாதமாக இருக்கும். காரணம், ஜீவ மார்க்கமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ஜீவ மார்க்கம் அவருடைய சரீரத்திலிருந்து புறப்படுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அந்த ஜீவ மார்க்கத்திலே நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுக்கு தைரியம், எங்களுக்கு சுத்தமான மனசாட்சி, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த மாதத்திலே நாங்கள் திக்கற்றவர்களாய் போய்விடாதவர்கள், இந்த மாதம் ஏன் வந்தது என்று நாங்கள் அங்கலாய்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுது நம்பிக்கை விட்டு போய்விடாதவர்கள், இயேசு எங்களோடு இருக்கிறார், எங்களை காப்பாற்றுவார், ஒவ்வொரு அடிச்சுவடுகளிலும் எங்களை வழிநடத்துவார், எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு அவருடைய கரங்களிலே எங்களுடைய பாதங்களை சுமந்து கொண்டு போவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தருகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை காப்பாற்றின தேவன் இந்த மாதத்திலும் உம்முடைய திருக்கரம் நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் உண்மையிலே உயிருள்ள சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுகிற மாதமாக இருக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.